அம்மா சொன்ன மாதிரி என் தெய்வத்தை தான் நான் பார்த்தேன்னா, அவர் மட்டும் கையை பிடிச்சி இழுக்கலைன்னா இப்போ நான் உயிரோடு இருக்கவே மாட்டேன். ஆனால் அந்த ஒரு நிமிஷம் இவர் தான் உன்னோட சிவா அப்படிங்கிற எண்ண அலைகள் எவ்வளோ வேகமாக ஓடி நான் பட்டுன்னு கண்ணை திறந்தேன். நான் அப்போவே அவரோட பேரை கேட்காம விட்டுட்டேனே. அவர் தான் என்னோட சிவா. நான் சென்னையில் தான் இருக்கார். அப்போயே கட்டு பிரிக்கும்போது என்னை பார்க்க வரல. ஆக்சிடெண்ட் ஆகி ஃபஸ்ட்டு 2 டேஸாக பார்க்க வந்தவர். அவரோட வாய்ஸ் என்னோட சிவாவோட வாய்ஸ் மாதிரியே இல்லை. அவர் வந்து போனப்பெல்லாம் எனக்கு இவர் தான் சிவான்னு மனசுக்கு தோணவே இல்லையே. கோயிலில் பார்த்தவர் அவரோட வாய்ஸையாவது எப்படியாவது கேட்க ட்ரை பண்ணியிருக்கலாம். என்னோட சிவா வார்த்தைக்கு வார்த்தை என்னை பட்டு பட்டுமான்னு இல்லை கூப்பிடுவார். என்னால் உங்களை தங்கத்தட்டில் வச்சு தாங்க முடியாட்டியும் உலங்கையில் வச்சு தாங்க முடியும்னு சொன்னார். அப்படி இருக்கும்போது இவர் என்னோட சிவாவாக இருந்தா நான் இப்படி ஒரு நிலமையில் இருந்தப்போ ஏன் என்னை விட்டுட்டு போயிருக்கணும்? என்னை பார்க்க வந்துட்டு போனவர் என்னடானா ஃபஸ்ட் டைம் மொபைல் வாங்கி கொடுத்தாரு, இப்போ வீடு வாங்கி கொடுத்துருக்காரு. ஆனால் சிவா கல்யாணத்துக்காக எல்லாமே வாங்கிட்டேன்னு சொன்னப்போ தெளிவாக சொன்னார், இனி எதுனாலும் உன்னோட இஷ்டப்படி உன்னோட ஒப்பீனியன் இல்லாமல் எதையும் வாங்க மாட்டேன்னு. அப்போ எப்படி இவர் மொபைல் வாங்குவோம் வீடு வாங்குவோம் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்கவே இல்லையே. நானும் பல தடவை சிவா கிட்ட சொன்னேனே, எனக்கு ஃபஸ்ட் டைம் நீங்கள் என்னை பார்க்கும்போது மஞ்சள் குங்குமம் தான் தரணும்னு. அதுபடி பார்த்தா கோயிலில் பார்த்தவர் தானே இப்போ எனக்கு அவர் மூலமாக தானே கிடச்சிருக்கு. அப்போ 2 பேர்த்தில் யார் சிவா? ரேவதியும் ஹாஸ்பிட்டலில் சொன்னாலே சிவாங்கிற பேருக்கும் உங்களுக்கும் சம்மந்தமே இல்லைன்னு. இதெல்லாம் யோசிச்சா சிவான்னு நான் யோசிச்சு வச்சிருந்த பிம்பத்துக்கு கோயிலில் பார்த்தவர் தானே கரெக்டாக பொருந்துறாரு. நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போகிறவரை நம்ம நேரில் பார்த்தா தான் எதையும் முடிவு பண்ணணும். சிவான்னு நினச்சாவே என்னோட மைண்டில் வர்றது கோயிலில் நான் பார்த்தவர் தானே. ரேகா, வாங்க மாமி, நல்லா இருக்கீங்களா? உட்காருங்க. உனக்கு கண்ணுக்கு பரவாயில்லையா ரேகா? பெயின் ஏதாவது இருக்கா? இல்லை மாமி. டாக்டர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்கள்ல, அதுபடி பார்த்து கவனமாயிரு. நீ டிஸ்சார்ஜ் ஆகி இன்றைக்கி வீட்டுக்கு வந்துடுவேன்னு ரேவதி சொன்னாலா, அதான் சரி வந்துட்டு போகலான்னு வந்தேன். ரேவதி வரலையாங்க மாமி? இப்போ வந்துடுவாடா. ரேவதிக்கு தெரியுமா நாங்கள் வீடு மாறிட்டோன்னு? மதியம் போல் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணேன்டா, அப்போ சொன்னாங்க. அப்போவே ரேவதிக்கும் தெரியும் வந்துடுவாங்க. இவ்வளோ நேரம் தூங்கிட்டியா? இன்னும் சாப்பிட்லையாமாவே? உங்கள் அம்மா சொன்னாங்க. வா சாப்பிட போகலாம். மாமி, ரேவதி சோனி எல்லோரும் வந்துட்டோம், அப்புறம் எல்லோரும் சேர்ந்து ஒன்றா உட்காந்து சாப்பிட்லாம். அவங்களாம் மதியம் கம்பெனியில் சாப்பிட்ருப்பாங்கடா தங்கம், நீ வா. டைம் ஆச்சுல மாமி, வந்துடுவாங்க, வெயிட் பண்ணுறேன். வீடு சூப்பராக இருக்குடா, நான் சுற்றி பார்த்தேன். ரேகா, நாங்கள் வந்துட்டோம். வாங்க வாங்க. உன்னோட புது வீடு சூப்பராக இருக்கு. வீடு வாங்கினதுக்கு எங்களுக்கு ட்ரீட் தரணும். உட்காருங்க. என்ன ரேவதி, நேற்று நடந்த பிரச்சனை என்னாச்சு? டாடி ஐஜின் தெரிஞ்சோன்னே மொட்டை மண்டையா அம்மா தாயே தெரியாமல் உங்ககிட்ட நான் வந்து வச்சுக்கிட்டேன், என்னை மன்னிச்சிடுன்னு காலையே விழுக வந்தான். அப்பாவுக்கு தெரியும்டா விஷயம், நான் தான் சொன்னேன். அப்பா 4 தட்டு தட்டுறேன்னு தான் சொல்லியிருக்காரு. மற்றதெல்லாம் கூட ஓகே. என் பிள்ளைய பார்த்து மூஞ்ச பாரு முகரை பாருன்னா நான் சொல்லாமையா இருப்பேன் உங்கள் டாடிட்ட. 4 தட்டு தட்டுனா தட்டுட்டும் மம்மி. இவங்கெல்லாம் அப்படித்தான் மம்மி, காசு பதவி இதெல்லாம் இருக்கிறவங்கள கண்ட ஒரு மாதிரி, இல்லாதவங்கள கண்ட ஒரு மாதிரி. ஹலோ மேடம், உலகத்தில் எல்லாரும் உங்களை மாதிரியே இருக்க மாட்டாங்க. நீங்களும் ரேக்காவும் தான் பதவி பணம் காசு ஸ்டேட்டஸ் இதெல்லாம் பார்க்காம எங்கள் கூட எல்லாம் பழகுறீங்க. மேக்ஸிமம் எல்லாருமே இப்போ இதெல்லாம் பார்க்குறாங்க தான். அப்படியெல்லாம் பார்க்கக்கூடாது பூமாரி, அதெல்லாம் ஒரு நாள் இருக்கும் இல்லாமையும் போகும். ஆமாம் பூமாரி, அதெல்லாம் பார்க்கக்கூடாது. எப்பவும் ஒரே மாதிரி மனுஷங்களா மதிக்க தெரியணும். சென்னையில் சுனாமி வரும்போது எல்லோரும் ஒரே மாதிரி ஆயிடும்ல. ஆமாம், அப்போ கூட மனிதாபிமானம் இருக்கிறவங்க மட்டும்தான் ஹெல்ப் பண்ணுவாங்க. சிலருக்கு வளர்ப்பு சரியில்லை, சிலர் சமுதாயத்துலேருந்து தேவையில்லாத கற்றுக்குறாங்க. ப்ராஜெக்ட்கெல்லாம் எக் பாஸ் ஒன்றும் சொல்லலையா? அதை பற்றியெல்லாம் அந்த எக் பாஸ் வாயை திறக்கல. நீ வேலைக்கு வருவியா ரேக்கா? 1 வீக் வீட்டில் இருந்துட்டு வரலாமான்னு தோணுது. அப்பா கிட்ட இதை பற்றி பேசிட்டு அப்புறமா சொல்கிறேன். மறுபடியும் வருவீனா மெடிக்கல் சர்டிஃபிகேட் ஏதாவது ரெடி பண்ணிக்கோ. செக்கப் போகணுமா, அதனாலயா? வெயிலெல்லாம் ரொம்ப அலையக்கூடாது, ஸ்டெயின் பண்ணக்கூடாதுன்னெல்லாம் சொல்லியிருக்காங்க. அங்கே வந்தால் சிஸ்டமையே தானே பார்த்துட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் தான் சரி 1 வீக் வீட்டில் இருந்துட்டு வரலான்ட்டு. என்ன பூவே, என்னோட ப்ராஜெக்ட் எல்லாம் நீங்கள் தானே பண்ணுறீங்க. எப்படா இவ வந்து தலைவான்னு நினைக்கிறியோ? சேச்சா, அப்படியெல்லாம் எதுவும் இல்லை ரேகா. ரேகா, அப்பத்தா அம்மா சாப்பிட கூப்பிட்டா எல்லாத்தையும் கூட்டிட்டு வா.
நீ சத்யன் ஒய்ஃபாமா? ஆமாங்கம்மா. உங்கள் பிள்ளை எது? நான் தாங்க பாட்டிம்மா. ஓ சரி சரி. சத்யன் நல்லா இருக்கானா? நல்லா இருக்காருங்கம்மா. வீடு சூப்பராக இருக்குது கிழவி. உன் பேத்தி பிடிச்சாலும் பிடிச்சா நல்லா புளியங்கொம்பா தான் பிடிச்சா. நல்லா கோடீஸ்வர மாப்பிள்ளைய பார்த்து மயக்கி விட்டா பாத்தியா? உங்களுக்கெல்லாம் உங்கள் அண்ணனுக்கு தாண்டி கரெக்டு. வாயை வச்சுட்டு பேசாமல் நடங்க. நாங்கள் மட்டும் எதுவும் சொல்லிடக்கூடாது. உனக்கு அப்படியே வந்துருமே அங்கே. அடி வாங்காமல் போக மாட்டீங்க போல இருக்கு. வாடி நம்ம போவோம். எல்லாரும் வாங்க சாப்பிட்லாம். நீங்கள் போங்கம்மா, நான் கூட்டிகிட்டு வரேன். சரிம்மா. உன் அக்காங்க சொன்னதெல்லாம் எதுவும் பெருசாக எடுத்துக்காத ரேக்கா. விட்டுரு, அவங்க குணம் தெரிஞ்சது தானே. ஏங்க? ரேக்கா அப்பா லைனில். டாடி? சரிங்க டாடி. உங்கள் அக்காங்க வந்து என்ன ரேக்கா சொன்னாங்க? டாக்டர் சொன்னபடி மெடிசின்ஸ் எல்லாம் கரெக்டாக எடுத்துக்கோ, பக்குவமாக இருன்னு சொன்னாங்கம்மா. வேறு எதுவும் சொல்லலையே. இல்லை மம்மி, ரேக்கா போய் சொல்லலாம். ரேவதி, எதையோ என்கிட்ட மறைக்கிற ரேக்கா நீ. உங்கள் அக்காங்கள உங்கள் அண்ணனுங்க 2 பேரும் நல்லா திட்டிகிட்டு இருக்கிறானுங்க. அதுலேயே எனக்கு தெரியாதா? என்கிட்ட அதாம்மா சொன்னாங்க. இனி அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியலையே. சரி வாங்க, எல்லாரும் போய் சாப்பிடலாம். நாங்களாம் கம்பெனிலே சாப்பிட்டு வந்துட்டோம் மம்மி. ரேக்கா மதியம் சாப்பிடல, தூங்கிட்டா. இப்போதான் எழுந்திரிச்சிருக்கா. அவ கூட கொஞ்சம் சாப்பிடுங்க. என்ன சத்யா, என்னாச்சு? என் ஃப்ரெண்டுக்கு பொண்ணு கூட மட்டும்தான் பேசுவாராமாவா? என் கூட எல்லாம் பேச மாட்டாராமாவா? அண்ணே, நீங்க அதை அவர்கிட்ட இல்லை கேட்கணும், என்கிட்ட கேட்குறீங்க. ஹாஸ்பிட்டலில் அவ்வளோ பிரச்சனையாகி புள்ள உயிரை காப்பாற்றி கொடுத்துருக்கான். என்கிட்ட ஒரு வார்த்தை பேச மாட்டேங்கிறான். பிரச்சனையா? எனக்கு எதுவும் தெரியாதே அண்ணே. என்கிட்ட அவர் எதுவும் சொல்லலையே. பாருங்க சார், உங்க பொண்ணுக்கு பார்வையில எந்த குறைபாடும் வராதுன்னு நான் நினைக்கிறேன். ஆப்ரேஷன் நல்லா பண்ணிருக்கு. கண்ணு திறந்த பின்னாடி ஏதாவது பிரச்சனை இருந்தா மட்டும் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வாங்க. நாங்க செக்அப் வர சொல்றப்போ கரெக்டா வந்துருங்க. நர்ஸ் என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்றாங்களோ அதை கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்க பொண்ணை நல்லா பார்த்துக்கோங்க. ஏன்னா எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, சொல்லுங்க சார். உங்க பொண்ணோட ஆப்ரேஷன் அன்னைக்கு என்னை யாரோ கடத்தி வச்சிருந்தாங்க. வேற ஒருத்தர் என்னை காப்பாற்ற போவோம். அதுக்கப்புறம் தான் நான் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து நான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தேன். அப்படியாங்க சார்? ஆமாங்க சார். யார் அதை பண்ணாங்க, எதுக்காக அப்படிங்கிறது எனக்கு தெரியல. நான் மட்டும் அன்னைக்கு வராம இருந்திருந்தா உங்க பொண்ணை நீங்க அன்னைக்கு உயிரோடையே பார்த்துருக்க மாட்டீங்க. என்ன சார் இப்படி சொல்றீங்க? ஆமாங்க சார். அன்னைக்கு ஒன்று உங்க பொண்ணுக்கு விஷ ஊசி போட்டிருப்பாங்க, இல்லை எப்போவுமே கண் பார்வை வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுமோ அதை பண்ணியிருப்பாங்க. சார், இதை வந்தாரே போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஐஜி, அவங்க தான் உங்ககிட்ட சொல்லியிருக்கணும். ஆனால் அவங்க உங்களோட ஃப்ரெண்டாமாவே இதை சொல்ல ரொம்ப கஷ்டமாக இருக்கு சொல்லிட்டு அவரை என்னையே சொல்ல சொல்லிட்டாரு. சரி, டிஸ்சார்ஜ் ஆகிற அன்னைக்கு சொல்லிக்கலாம் தான் நான் இதை இப்போ உங்ககிட்ட சொல்கிறேங்க. ஆமாங்க, அவரும் நானும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. அவர் பொண்ணு என் பொண்ணு மாதிரி, என் பொண்ணு அவர் பொண்ணு மாதிரிங்க. தெரிஞ்சுதுங்க சார். ஆப்ரேஷன் பண்ண அன்னைக்கு உங்கள் பொண்ணு சாப்பிட்ருந்த சாப்பாட்டில் கெமிக்கல் கலந்துருந்துச்சு. ஆப்ரேஷனுக்காக மயக்க ஊசி போடவும் 2 சேர்ந்து உங்கள் பொண்ணுக்கு ரொம்ப முடியாமல் போயிடுச்சு. அப்போ அவர் ரொம்பவே துடிச்சு போயிட்டாரு. அதுக்கப்புறம் ஃபிக்ஸ் வர மாதிரியெல்லாம் இருந்தது. ஆனால் எல்லா கண்டத்துலேருந்து உங்கள் பொண்ணு தப்பிச்சிட்டாங்க. நல்லபடியாக ஆப்ரேஷனும் முடிஞ்சிருச்சு. இதெல்லாம் என் பொண்ணோ இல்லை யாருமே என்கிட்ட சொல்லலையேங்க. உங்கள் பொண்ணுக்கு தான் நாங்கள் மயக்க ஊசி போட்டிருந்தோமே, அப்புறம் எப்படிங்க தெரிஞ்சிருக்கோம். ஆனால் முடியாமல் போனப்போ எங்களுக்கே பார்க்க ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. அதனால தாங்க சொல்லலை. அவங்க சாப்பிட்ட சாப்பாட்டில் கலந்துருந்த கெமிக்கல், நாங்கள் போட்டிருந்த மயக்க ஊசி, இல்லை நான் வரக்கு முன்னாடி ஃபாரின் டாக்டர்ஸ் என்ன ட்ரக்ஸ் கொடுத்தாங்க அதுவும் எனக்கு தெரியல. இதனால எல்லாம் கூட சேர்ந்து உங்கள் பொண்ணுக்கு ஃபிக்ஸ் வர மாதிரி ஆயிருக்கலாம். அதான் உங்கள் பொண்ணு எல்லாத்துலேருந்து தப்பிச்சிட்டாங்களே. இனி அதை பற்றியெல்லாம் யோசிக்காதீங்க. ஆனால் ரொம்ப கவனமாக பார்த்துக்கோங்க. சரிங்க சார். நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்கள் பில்லெல்லாம் உங்கள் மாப்பிள்ளையே செட்டில் பண்ணிட்டாரு. நர்ஸு சொல்லும்போது நீங்கள் டிஸ்சார்ஜ் ஆகி போய்க்கலாங்க. சரிங்க சார். தேங்க்யூ சார். சரிங்க சார், வாங்க. ஓ, அப்பா அதனால தான் அப்பா வெளியெல்லாம் எங்கேயும் போகக்கூடாது, வீட்டு சாப்பாடே சாப்பிடு, வீட்லேயே இருன்னு சொன்னாங்களா? சத்யன் அப்படி உங்ககிட்ட சொன்னானாமா? ஆமாம் டாடி.
நானும் அதைத்தான் சொல்லணும்னு நினச்சேன். நீ வேலைக்கெல்லாம் போக வேண்டாம் ரேக்கா. வீட்டோட பத்திரமா இருந்தால் சரிதான். அம்மா செஞ்சு கொடுக்கறத மட்டும் சாப்பிட்டுட்டு ஹெல்த்தை மட்டும் பார்த்துக்கோ. ம், ஓகே டாடி. இதெல்லாம் அவர் எதுவுமே என்கிட்ட சொல்லவே இல்லை அண்ணா. சரிம்மா, சொன்னால் நீங்கள் பயந்துக்குவீங்கன்னு ஏன் சொல்லணும்னு நினச்சிருப்பாப்ல. நானும் பிள்ளைங்க இருக்கிறது ஞாபகம் இல்லாமையே உங்ககிட்ட சொல்லிட்டேன். சரி, எல்லாரும் ஏன் ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க? வாங்க சாப்பிட போகலாம், எனக்கு பசிக்குது.